வந்தே மாதரம். இது மேடம் ஜெயலலிதா. இந்த ஹிந்து பத்திரிகை. ஜெயலலிதா வில் எக்ஸாமின் அன்ஆத்தரைஸ்ட் லேயிங் ஆஃப் ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஜூலை 6, 2011. நான் இப்போ பிஸியாக இருக்கேன். இந்த தகவல் கேள்விப்பட்டேன்னா அது மாதிரி தயாநிதி மாறன் அவர் வீட்டில் இருந்து கலைஞர் டிவி அறிவாலயம் வரைக்கும் கேபிள் போட்டிருக்காரான், அன்ஆத்தரைஸ்டாக போட்டிருக்காரான். இட் வாஸ் லேட் வென் ஹி வாஸ் மாறன் வாஸ் தி டெலிகாம் மினிஸ்டர் ஃப்ரம் 2004 to 2007. நான் உடனே கண்ணு விடமாட்டேன். 2011 சொல்கிறாங்க அந்தம்மா அப்போ தான் ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, நான் கூட நினச்சேன் கேஸ் போட்டுருவாங்க, கடும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தேன். கடும் நடவடிக்கைலாம் எடுக்கல, பொறுத்து பார்த்துருந்து அப்புறம் 2016 நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன். வழக்கு தாக்கல் செய்தோன்னு விசாரணைக்கு வருது. இது மாதிரி இல்லீகலாக கேபிள் பண்ணியிருக்காங்க. The report said cable network was laid when Mr. Maran was the telecom minister from 2004 to 2007. இதெல்லாம் சைட் பண்ணி போட்டேன். இந்த மேடம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இவங்க எடுக்கலை. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுத்து கிடந்த மாதிரி எங்கேயோ படுத்துட்டாங்க போல தெரியுது. நான் உடனே கேஸ் வந்தவுடனே சன் டிவிலாம் தொடுவாங்களா நம்ம ஜட்ஜிங்க, சஞ்சய் கிஷன் கவுல். நோ யூ ஆர் ஃபைலிங் திஸ் விகெயின் பாப்புலாரிட்டி பிகாஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் கமிங். 2016 எம்எல்ஏ தேர்தல் வருதான், அதுக்காக நான் பாப்புலாரிட்டிக்காக போடுறேன். நான் ஐயோ சாமி, இப்போ எனக்கு அதனால ஓட்டே விழாதுங்க. நோ டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. மயிலாப்பூரில் எனக்கு 77 ஓட்டு கொடுத்தது. மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்து இன்ஸ்பெக்டராக இருந்து படித்து எல்லாம் பண்ணி குப்பை கொட்டி 2016 தேர்தலில் 77 ஓட்டு. அதே மயிலாப்பூர் தேர்தலில் 2001 மயிலாப்பூர் தொகுதியில் 882 ஓட்டு, 3ஆவதாக வந்தேன். எல்லா ஃப்ராடு, அந்த அரசியல்வாதி ஃப்ராடு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃப்ராடு, மொத்தமாக ஃப்ராடாக நடந்துட்டு நீதிமன்றம் ஃப்ராடு. என்னமோ நானும் கதறிக்கிட்டு பார்த்துக்கிட்டுங்க. நல்லது நடக்கும் என்று நம்புவோம். ஜெயஹிந்த்.